எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு படபடப்போட முடிவு பண்ணாதீங்க. ஆற அமர யோசிச்சு எந்த ஒரு முடிவையும் எடுங்க. எங்க போனாலும் நாம தான் பெரிய ஆளா தெரியணுங்கிறதுக்காகவே பேசுற ஆளுங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பேசாம, யார் எதிர்ல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? யார் யாரு எப்படி எப்படி என்னென்ன பண்றாங்கங்கிறத எல்லாம் பொறுமையா பார்த்து, அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த இடத்துல பொறுமையா பேசுங்க. எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. தூரம் இருந்தா சேர உறவு, கிட்ட இருந்தா முட்டை பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்பவே தப்புங்க. தூரத்துல இருக்கும்போது எப்பவோ ஒரு தடவ ஃபோன் பண்ணி பேசுறோம். அதுல அவ்வளவு ஒட்டுதல், அவ்வளவு பாசம் இருக்கா அப்படின்னா இல்ல. சண்டையே போட்டுக்கிட்டாலும் பக்கத்துல இருந்து போடணும். ஒரு சொந்தமாவே இருந்தா கூட பக்கத்து பக்கத்து வீடுகள்ல இருக்கும்போது இருக்கிற ஒரு அந்யோன்யம், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா இருக்காதுங்க. ஆனா அதுல சில மனக்கசப்புகள்லாம் வந்தா கூட, அடுத்த தடவ அத சமாளிச்சுக்கிட்டு, பொறுத்து போற குணமும் அதுல நெறைய வளரும். அதுல பாசம் அதிகமா வளருமே ஒழிய கம்மியாகாது. நம்மள விட்டு ஒரு விஷயம் தள்ளி, 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 தள்ளி ரொம்ப தூரத்துல போகுதுன்னா, ஒட்டுதலும் கொறைஞ்சிரும். அளவுக்கு அதிகமான பாசம் என்னைக்குமே நம்மளுக்கு நிம்மதிய குடுக்காது. அது நம்மோட நிம்மதிய குலைச்சிடும். பாசத்த அளவா வைங்க. அதுதான் நல்லது. ரொம்ப பாசம் வச்சுட்டு, அப்புறம் அவஸ்தைப்படுறதும் நம்மளா தான் இருப்போம். அதனால அளவா குடுத்துட்டு, அளவான சந்தோஷத்தோட இருந்தா போதும். நிம்மதி ரொம்ப முக்கியம் இல்லையா?